ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா ராம நவமியானது வருதுங்க. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த ராம நவமியானது வருதுங்க. ஸோ இந்த ராம நவமி அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ ராமநவமி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் கொண்டாடப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ப நடந்து கொள்ளுங்க. ராமரின் பெயரை கேட்டாலே போதுங்க, பக்தர்களுக்கு அவரின் மேல் எல்லையற்ற அன்புகள் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ராமருடைய பேரை கேட்கும்போது எல்லையற்ற நட்பண்புகள் நினைவுக்கு வருங்க. அவரது சிறந்த ஆளுமை பார்த்தீங்கன்னா சிலிர்க்க வைக்கக்கூடிய ஆளுமையாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமியானது நாளை நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த சிறப்புமிக்க நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ராமராக அவதாரம் எடுத்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரம் தாங்க செல்வம், புகழ், அங்கீகாரம், தாயின் அன்பு ஆகியவற்றை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ராமரை வணங்கி அவருடைய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இழந்த செல்வம், அந்தஸ்து, அங்கீகாரம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த ராம நவமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் இழந்த செல்வம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இந்த ராம நவமி அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமியின் போது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயத்த எல்லாரும் தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் என்ன மாதிரி விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு அவசியமாக எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி அன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஸ்ரீராமரை ஃபஸ்ட்டு வணங்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த ராம நவமி நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பது ரொம்பவே ஒரு மங்களகரமான விஷயமாவே சொல்லலாங்க. அதாவது ராம நவமி நாளில் விரதம் இருந்தால் என்ன மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க விசேஷமான நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, செழிப்பு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகுந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிந்திடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ இந்த ராமநவமி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமரை மனதார நினைத்து விரதம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விரதத்தின் போது நிறைய தண்ணீரை நீங்கள் குடிக்கலாங்க. அதாவது நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த ராம நவமி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தின் போது நீங்கள் நிறையவே தண்ணீரை குடிக்கலாங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயோத்தியில் உள்ள சரைவு நதியில் புனித நீராடுவது கடந்த கால நிகழ்கால பாவங்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்தவர்கள் சென்று நீராடி வரலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி நாளில் அயோத்தியில் இருக்கக்கூடிய சரையு நதியில் நீங்கள் புனித நீராடுவதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்களால் முடிந்தால் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த ராம நவமி அந்த நாளில் போய் முடிந்த அளவுக்கு அயோத்தியில் போய் அந்த புனித நதியில் நீராடிட்டு வரலாங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமனின் ஸ்தோத்திரத்தை ஒவ்வொன்றாக பிரயாணம் செய்யலாங்க.
முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா ராம நாமத்தை உச்சரிக்கலாங்க. அதாவது நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த ராம நவமி நாளில் நீங்கள் ராமரை மனதார நினைத்து ராமருடைய மந்திரத்தை மனதார உச்சரிக்க செய்யலாங்க. அப்படி நீங்கள் செய்கிறதுனால ராமரோட முழு அருளும் பரிபூரணம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி நாளில் ராமருடைய கீர்த்தனைகள், பஜனைகள், சோஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லலாங்க. அதே போல் ஹனுமான் சாலிசாவை பிரயாணம் செய்து ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு தானம் செய்திடுங்க. இந்த ராம நவமி நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானத்தை செய்யலாங்க. அதே போல் ராமர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நண்பகல் வேலை என்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ராம நவமி பூஜை செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனைகள் மற்றும் குறிப்பிட்ட பூஜைகள் நீங்கள் செய்யலாங்க. எந்த பூஜைகள் செய்தாலும் ராமர் பிறந்த இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது புண்ணியம் வாய்ந்த விஷயமாகவே சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்க வேண்டுங்க. எக்காரணத்து கொண்டும் பார்த்தீங்கன்னா தகவல்களை திரித்து சொல்வதோ பொய் சொல்வதோ கூடாதுங்க. அதாவது ராம நவமி நாளில் மட்டும் நீங்கள் நேர்மையாக இருந்தாலே போதாதுங்க. எல்லா நாளும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே ராமரோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதுவரை நாளை நாள் நடக்கக்கூடிய ராம நவமி அன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு புனித நாளில் எந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி நாளில் எந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, இறைச்சி, மது அருந்துவதை தவிர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தாமச உணவுகள் கூடவே கூடாதுங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைமுடியை வெட்டுவதையோ அல்லது சவரம் செய்வதையோ தவிர்க்கணும். முடியும் வெட்டி கொள்ள வேண்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ராம நவமி அன்னைக்கு மற்றவர்களை விமர்சிக்கவோ தவறாக பேசவோ கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க விசேஷமான நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களை கேலி பேச்சு பேசாமல் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை ஏமாற்றக்கூடாதுங்க. யாருக்கும் துரோகம் செய்யவும் நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகவே சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ராமநவமி அன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.